ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி அம்மா உத்தரவு கொடுக்குறேன். இந்த நிமிஷமே என் பாதத்தை தொட்டினா அதன் மூலமாக நான் உன்னை ஆசீர்வதிச்சு நீ என்கிட்ட கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் அப்படியே உனக்கு நிறைவேற்றி கொடுத்துருவேன். நீண்ட நாளாக நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான வேண்டுதல் இப்போது உன் வாழ்க்கையில நிறைவேற போகுது. நீயும் உன் சந்தோஷத்தை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டு நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழ போற. உன் கவலைகளையும் கண்ணீரையும் நீ யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். எதுவா இருந்தாலும் இந்த வராகி அம்மாவை மனசுல நினை. உன் மன அழுத்தத்தையும் பாரத்தையும் உன் மன கவலைகளையும் நான் ஏத்துக்கிட்டு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் நிச்சயமாக செய்வேனேன்னு செல்லவே. முதல்ல குழப்பத்துல இருக்கிற உன் மனசை நீ தெளிவாக மாத்து. எல்லாமே நீ எதிர்பார்த்தது போலவே உடனே நடக்கணும்னு நினைக்காத. சில விஷயங்கள் நினைச்சது போலவே நடந்துடாது. ஆனா அதுக்காக நான் ஏமாந்துட்டேன் நினைச்சு நீ மனக்குழப்பம் அடையக்கூடாது. எதை எப்படி வேண்டுமானாலும் மாற்றக்கூடிய சக்தி படைச்ச இந்த வராகி அம்மா நிச்சயமாக எல்லா விஷயங்களின் முடிவையும் உனக்கு சாதகமாகத்தான் அமைச்சு தருவேன். நீ போடக்கூடிய திட்டத்தை மட்டும் சரியா செஞ்சுக்கிட்டு பொறுமையாக இரு. நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் உனக்கான நல்ல முடிவுகளை நான் தந்தே தீருவேன். இதுவரைக்கும் பல முறை நீ தோல்வியை பார்த்துருக்க. ஆனால் வெற்றி சில முறைதான் அதில் உனக்கு கிடைச்சிருந்தாலும் இப்போது மாபெரும் வெற்றியை உன் கைகளில் தந்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றுவதற்காக இந்த வராகி அம்மா முடிவெடுத்துட்டேன். இனிமே எல்லார் கண் முன்னாலும் உன்னை சீரும் சிறப்புமாக வாழ்ந்து காட்ட வைப்பேன். அதற்காக ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக தான் என்னுடைய பாதத்தை தொடும்படி உத்தரவிட்டேன் என் செல்லமே. யார் உன்னை மட்டம் தட்டி பேசினாலும் உதாசீனமா நினைச்சாலும் நீ அவங்க முன்னால போய் அடிபணிஞ்சு மண்டியிட்டு நிக்க கூடாது. உன்னை தப்பா நினைச்சவங்களையும் உன்னை தவறா நடத்தினவங்களையும் ஏளனமா இலக்காரமா பேசினவங்களையும் உதாசீனம் செய்தவர்கள் கண் முன்பாகவும் நீ சிறப்பாக ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும். அப்போது உன்னுடைய திறமையையும் அருமை பெருமையையும் அவங்க நிச்சயமா புரிஞ்சுக்குவாங்க தானே. நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் நல்ல விதமாக நடத்தி தர இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். ரொம்ப கஷ்டத்துல துவண்டு போய் மனசுடைஞ்ச நிலையில நீ இருந்தாலும் உன் சிந்தனை முழுவதும் இந்த வராகி அம்மாவை நோக்கி மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கோ. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வராகி அம்மா உனக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னுமே கூட எதுவும் தாமதமாயிடல. இந்த நொடி இந்த நிமிஷம் நீ மனசு வச்சா கூட இன்னும் உன்னால எவ்வளவோ உயரங்களுக்கு போக முடியும். நீ முயற்சிகளை மட்டும் கைவிடாம தொடர்ந்து உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தீனா நான் உன்னை தூக்கி உச்சத்தில் உட்கார வைப்பேனேன் செல்லமே. வாழ்க்கைனா சோகமும் சுகமும் மாறி மாறி வரதான் செய்யும். சோகம் மட்டுமே உன் வாழ்நாள் முழுக்க இருக்கவும் செய்யாது. எல்லா நாளும் சுகமாகவே வாழ்ந்திடவும் முடியாது. கண்ணிமைக்கிற அந்த ஒரு நொடி சிமிட்டல்ல கண்ணுக்குள்ள இருட்டு வந்து போன பிறகுதானே இவ்வளவு பெரிய வெளிச்சமான உலகத்தை பார்க்க முடியுது. நீ அந்த ஒரு நிமிஷம் ஒரு நொடி கண்களை மூடலைனா கண்ணு சிமிட்டலைனா இவ்வளவு வெளிச்சமான உலகத்தை உன்னால பார்க்க முடியாதுங்கிறது தான் இயற்கையின் நியதி. அந்த ஒரு சில நொடிகள் இருட்டு வந்து போறதால நீ வெளிச்சத்தை பார்ப்பது போலதான் உன் வாழ்க்கையில துன்பங்கள் வந்து போவதால் தான் இன்பமயமான வாழ்க்கையையும் நீ அனுபவிப்பாய். பல நாட்களாக கஷ்டத்திலே இருக்கேன், நஷ்டத்திலேயே இருக்கேன், துன்பமாவே இருக்கு, துயரமாவே இருக்குன்னு சொன்ன உன் வாழ்க்கையில இப்போது இன்பத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வாரி வழங்கணும்னு முடிவெடுத்துதான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். என்னை முழுசா நம்பு. என் அருளை நீ நம்பும் போது நான் நிச்சயமா உனக்கு சிறந்ததையே தருவேன். முழு மனசோட நீ என்னை நம்புனினா உன் வாழ்க்கையே சிறப்பாக இருக்குமென் செல்லமே. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் நீ தைரியமா அவதாரம் எடுத்து அவங்க கிட்ட எதிர்த்து கேள்வி கேட்க தயாராக இரு. உன்னை கீழே வீழ்த்தி தள்ளி விட்டாலும் விஸ்வரூபம் எடுத்து வாழ்க்கையில ஜெயிச்சு காட்ட தயாராக இரு. உன் மனசை புண்படும்படி பேசினாலும் புன்னகை செஞ்சுக்கிட்டே அதை கடந்து போக தயாராக இரு. யாராவது உன்னை வேணும்னே குறை சொன்னாலும் உன்னை குற்றம் சாட்டினாலும்
வாதாடுறதை விட்டுட்டு நீ வாழ்ந்து காட்டி நான் அப்படி கிடையாதுங்கிறதை நிரூபிக்க தயாராக இரு. மொத்தத்தில் உன்னை அவமானப்படுத்தினாலும் கீழே தள்ளிவிட்டாலும், உன் மனசை புண்படுத்தினாலும், உன்கிட்ட குறை சொல்லி சண்டை போட்டாலும், நீ வாதாடுறதை விட அவங்க முன்னால் ஜெயிச்சு வாழ்ந்து காட்டுவது தானே தலை நிமிர்ந்து தன்மானத்தோட கம்பீரமாக நேர்மையான முறையில் வாழ்ந்து காட்டுறது தானே சிறப்பான வெற்றியாக இருக்கும். அளவுக்கு மீறி நீயும் ரொம்ப பொறுமையாக இருந்தீனா சில சமயங்கள் அந்த பொறுமையை பயன்படுத்தியே உன்னை முட்டாளா ஏமாளியா ஆக்கிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இரு. முடியாத பட்சத்தில் துணிஞ்சு தைரியமாக கேள்வி கேட்க தயாராகு. நிச்சயமா உனக்கான காலத்தை வெற்றி காலமாக நான் உருவாக்கி தர்றேன். நீ எப்போது வேணும்னாலும் விஷயங்கள் அல்ல, நீ எல்லா நன்மைகளையும் சந்தோஷமாக நடத்தி தரப்போறேன். உனக்கான நேரம் வரும் பொழுது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தையும் உன்கிட்டயே நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. அதே நினைச்சு நீ கவலைப்படாத. உன் கண்ணீரை தொடச்சு விட்டு உன் மனசுல பொங்கிக்கிட்டு இருக்க அத்தனை கவலைகளையும் வேதனைகளையும் போக்கி நீ ஜெயிக்கும்படி செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ எந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதைவிட அதிகமான நேசத்தையும் பாசத்தையும் இந்த வராகி அம்மா என் அன்பு பிள்ளையான ஓ மேல வச்சிருக்கேங்கிறத உனக்கு நிரூபிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஆனா ஒரு விஷயம், உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறதான் போகுது, உயரதான் போகுது. ஆனா உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. ஏன்னா மிருகங்கள்ல கூட எது ஆபத்தானது எது அமைதியானதுன்னு உனக்கு தெரியும். எது நன்றியுள்ள நாயாக இருக்கும், எது தந்திரமா பண்ணி ஏமாத்தக்கூடிய நரின்னு உனக்கு தெரிஞ்சு நீ கவனமா இருப்ப. ஆனா மிருகங்களை விட மனிதன் ஆபத்தானவன். மனிதர்கள் எல்லாருக்கும் ஒரே முகமாதான் இருக்கும். ஆனா பழகி அவங்க கடிச்சு வச்ச பிறகு, அவங்க ஏமாத்துற பிறகுதான் இவன் நரி அவன் நாயிங்கிறதே உனக்கு புரிய வரும். எல்லாரையும் நம்பி நாளைக்கு நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இது வராகி அம்மாவை நம்பு. நீ நினைக்கிற எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை தருவேன். என் அருளின் மூலமாக உன்னை வாழ்க்கையிலையும் நான் ஜெயிக்க வைப்பேன். என்னுடைய பிள்ளையான உன் வாழ்க்கையில இனி புது புது வாய்ப்புகளை உனக்கு கொடுத்து உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ என்னதான் நேர்மையாக நடந்தும் கூட சில நேரங்களில் அதற்கு பலன் கிடைக்காத பொழுது, நேர்மையா நடந்ததுக்கு பதிலாக எனக்கு இது தண்டனையா, நான் நியாயமா நேர்மையா நடந்ததுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனா, தப்பான வேலை செய்கிறவங்களும் தவறா சம்பாதிக்கிறவங்களும் நல்லா வாழும்போது நியாயமா நேர்மையாக வாழக்கூடிய நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு நீ யோசிக்கிறது எனக்கு நல்லா புரியுது. ஆனா கூடிய சீக்கிரம் உன் சூழ்நிலை மாறும். ஆடுறவங்கெல்லாம் அடங்குறதுக்கான நேரம் வரும். அப்போது தர்மத்தின்படி நேர்மையாக வழியில நடந்த உன்னை நான் நிச்சயமாக ஜெயிக்க வைப்பேன். தவறான வழியில துரோகம் செஞ்சு தப்பு செஞ்சு ஏமாத்தி வாழ்ந்தவங்க எல்லாருமே அதற்குரிய தண்டனையையும் நிச்சயமாக அனுபவிப்பாங்க என் செல்லமே. இந்த வராகி அம்மாவை நீ மனசுல நினைச்சுக்கிட்டீனா என் அருள் என்பது உனக்கு அரணாக பாதுகாப்பு கவசமாக இருக்கும். என்னை நம்பக்கூடிய உன் வாழ்க்கையில எந்த பயமும் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ இதுவரை செஞ்ச புண்ணியங்களும் நீ இதுவரை செஞ்ச நன்மைகளும் சேர்ந்துதான் உன் வாழ்க்கையில நல்லதை நடத்த போகுது. இனி எல்லா சூழ்நிலைகளிலும் நீ தைரியமாக இருக்கணும். உன் மனசுல எந்த விதமான குழப்பத்திற்கும் இடம் கொடுக்காதே. எதுவா இருந்தாலும் என் வராகி அம்மா என்னை பார்த்துக்குவாங்கன்ற அந்த உறுதியான தைரியத்தோடு நீ இருப்பதுதான் நல்லது. எப்போதுமே கூட்டத்துல ஒருத்தரா 10ல் 11 இருக்கிறதுன்றது சுலபமான விஷயம். ஆனா தனித்துவத்தோட தனித்து நிற்பதற்கு தான் தைரியம் தேவை. அந்த தைரியம் உனக்குள்ள இருந்ததுன்னா நீயும் நிச்சயமாக வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். எதை செய்யறதா இருந்தாலும் இன்னொருத்தரை துணைக்கி தேடாம நீயாகவே தனியாக நின்று ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை செய்ய. நீ கூட்டத்தோடு இருக்கிறதால எந்த பலனும் இல்லை, எந்த பயனும் இல்லை. ஆனா தனித்து நிற்பதால் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை உன்னால பார்க்க முடியும். நீ நினைச்சது போலவே உனக்கான எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நான் நடத்தி கொடுக்கிறேன். பரம்பரையா பணக்காரனா இருக்கிறவங்கெல்லாம் அதிகமா ஆட்டம் போட மாட்டாங்க.
ஆனால் பாதியிலேயே பணக்கார ஆனவங்க தான் ரொம்ப ஆட்டம் போடுறவங்களா, ரொம்ப அமர்க்களமாக, ரொம்ப அகங்காரத்தோட தேவையில்லாத அனாவசிய செலவு செஞ்சு ஆடம்பரமாக வாழ்பவர்களாக இருப்பாங்க. பணம் பாதியில் வந்தாலும் வாழ்க்கையில் எந்த அடிமட்டத்தில் நம்ம இருந்தோம், எப்படிலாம் கஷ்டப்பட்டோம், இதே போல் கஷ்டப்படுற 4 பேருக்கு நம்மளும் உதவி செய்யணுன்ற எண்ணம் இந்த மனிதர்களுக்கு ஏன் வரவே மாட்டேங்குது? இன்னைக்கு பணம் ஒருத்தர் கையில் இருக்கலாம், நாளைக்கு இன்னொருத்தர் கைக்கு மாறி போயிடும். ஆனால் மனிதர்களுடைய மனசு அவங்கவங்களுக்கு மட்டுமே சொந்தமானது. உன் மனசை எப்போதுமே தைரியமாக வச்சுக்கோ. நேர்மையாக வச்சுக்கிட்டு நியாயமான காரியங்களை செய். எதுக்கெடுத்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த துன்பம் உன்னை நெருங்கி வந்தாலும் அந்த துன்பமே நொறுங்கி பொடி பொடியாக போகும் அளவுக்கு அனைத்தையுமே இந்த வராகி அம்மா நான் சரி செய்கிறேன். எத்தனை தோல்விகள், எத்தனை துக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள் எது வந்தாலும் எல்லாமே உன்னை விட்டு கடந்து போயிடும். உன்னை விட்டு விலகி போனதையும் நீ இழந்ததையும் விட்டுட்டு இன்னும் என்ன மிச்சம் இருக்குன்னு பாரு. இப்போது உன் கைகளில் உன் வாழ்க்கையில் என்ன இருக்கோ அதை வச்சு உன் வாழ்க்கையை நீ தொடர்ந்து வாழ ஆரம்பி. உன் கூட இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது இனி நிச்சயமாக எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை அடைவதற்கு வசதியாக எல்லா வகையிலும் நான் வழிகாட்டுறேன். உனக்குடைய வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்த வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்திக்கிட்டு முன்னுக்கு வரணும்னு யோசிச்சினா அதற்கான வழிகளையும் கூட நானே காட்டுவேன் என் செல்லமே. நீ தனியாக இருக்கிறன்னு மட்டும் நினைக்காத. நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியையும் உனக்கான முன்னேற்றத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன். நம்பிக்கையோடையும் மகிழ்ச்சியோடுமே இந்த வாழ்க்கை பயணத்தை என் துணை கொண்டு தொடங்கிவிடு. இனி எல்லாமே உனக்கு சிறப்பாக நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை நடத்தி காட்டுறேன்.